அன்பு சகோதரர்களே, இறைவனின் விருப்பம் எது? எதற்காக இந்த தவக்கால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது? நாம் நம் பாவத்திலேயே வாழ்ந்து சாக வேண்டும் என்பதா கடவுளின் விருப்பம்? அப்படி இருந்தது என்றால் எதற்காக இந்த தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது? கடவுளின் விருப்பம் எது? தேர்ந்து தெளிய வேண்டும். கடவுளின் விருப்பம் நாம் நம் தீய வழியிலிருந்து விட்டு விலகி தீயோராக சாகக்கூடாது என்பதுதான் கடவுளின் விருப்பமாக அமைகின்றது. கடவுள் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கின்றார், மெய் உணர்வை தந்திருக்கின்றார். எதற்காக? தீயவற்றை விட்டு விலகி நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. தீயவன் தன் தீய வழியிலே சாகக்கூடாது என்பதற்காக கடவுள் ஆசிக்கின்றார். பாவத்தில் வாழ்வதும் பாவத்தை விட்டு விலகுவதும் தனி மனிதன் சுதந்திரம் என்றாலும், தனி மனிதனுடைய பொறுப்புணர்வு என்றாலும், வாழ்வும் சாவும் நம் கையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் விருப்பம் எது என்பதை மனிதர்களாகி நாம் தேர்வு செய்து கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப நம் பாவத்தை விட்டு விலகி தூயோராக வாழ நினைத்தால் நிச்சயம் கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார். நாம் மனவருந்தி திருந்தினால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார். தீயவன் தன் தீய வழியை விட்டு விலகி வருகின்ற போது அவர்கள் செய்த நன்மை அனைத்தையும் கடவுள் நினைவு கூர்ந்து கடவுள் அவருக்கு வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த தவக்காலத்திலே நாம் நம் தீய வழியை விட்டு விலகி தூய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்பட கடவுள் நம்மை அழைக்கின்றார்.